பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸா பார்க்கும்போது சவுத் டைரக்டர்ஸோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பாலிவுட்ல நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒரு டைம்லலாம் பார்க்கும்போது பாலிவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்பயும் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த படங்களோட இம்பாக்டா சவுத் சைட் ஜாஸ்தி இருக்கும். நீங்க என்ன யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்களுடைய பல படங்கள்ல தமிழ்ல வந்து ரஜினி சார் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. இவன் ரஜினி சாரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா நிறைய படம் ரீமேக்ஸ் இருக்கும் ஹிந்தில இருந்து எடுத்து. அது மாதிரி பல படங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஆனால் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது பாலிவுட்ல சவுத் டைரக்டர்ஸோட இம்பாக்டும் சவுத் படங்களோட இம்பாக்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. உதாரணத்துக்கு நம்ம முதல்ல சொல்ற நேம் இப்ப ஆரம்பிச்சா அட்லி அவர்களுடைய பேர்ல இருந்து ஆரம்பிக்கும். பிகாஸ் கிங் கான் அவரை வச்சு ஜவான் எடுத்து 1500 கோடி வசூல் வந்து கொடுத்திருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து நார்த் சைட் கிரியேட் பண்ணுச்சு. எஸ், ஆல் ஓவரா பார்க்கும்போது தமிழ்நாட்டுல அந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் வரவேற்பு கம்மியா தான் இருந்தது. மெயினான ரீசன் அந்த மாதிரி கதைகளை நம்ம நிறையவே தமிழ்ல பார்த்திருப்போம். நமக்கு வந்து ரொம்ப யூஸ் டு விட் கதையா இருந்தது அண்ட் நார்மலா இருந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா நார்த்ல பார்க்கும்போது அந்த படத்தை அப்படி ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த எமோஷனல் கனெக்ட் ஜாஸ்தி இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா பாலிவுட் படங்கள்ல நார்மலாவே அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறத கொஞ்சம் அப்படி குறைவு இருக்கும் கமர்ஷியல் படங்களா எடுக்கும் போது பார்த்தாலுமே. அண்ட் இதை வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு பேட்டியிலேயே கூட சொல்லியிருந்தாரு. தமிழ் சினிமா மாதிரி, அதாவது சவுத் சினிமா மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறதுக்கு பாலிவுட் இனிமே ஒரு 10-15 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா நம்ம இங்க எமோஷனோட அந்த கமர்ஷியல் எலிமெண்ட் அந்த ஆக்ஷனை கொடுப்போம். அது வந்து இன்னும் அங்க வந்து கிளியரா யாருக்கும் கிடைக்கல. அதனாலதான் சவுத் மூவி மாதிரி அங்க எடுக்க ட்ரை பண்ணா அது ஃபிளாப் ஆகுது. சவுத் மூவி டைரக்டரோ இல்ல சவுத் மூவில இருந்து எடுத்துட்டு போன ஸ்கிரிப்டோ அங்க எடுக்கும் போது பெரிய ஹிட் ஆகுது அப்படிங்கறத அவர் பேசியிருந்தாரு. ஆல்ரெடி அட்லி அவர்கள் அங்க ஒரு படம் பண்ணிட்டாரு. அடுத்து அவர் அங்க வந்து சல்மான் கான் அவர்களை வச்சு படம் பண்ண போறாரு. கதையெல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சுங்கிற டாக்ஸும் அங்க போய்கிட்டு இருக்கு. அடுத்து இங்க இருந்து ஒரு பிக்கியும் இப்ப வந்து பாலிவுட் சைட் போறாரு. அந்த ஒரு நியூஸ் கடந்த 2 நாளா சோசியல் மீடியால ஹைப்பா பேசப்பட்டு இருக்கு. அதுதான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய 5 படங்களுமே பிளாக் பஸ்டரா அமைஞ்சது. கடைசியா வந்த லியோக்கு வந்து மிக்சடான ரிவ்யூஸ் இருந்தாலுமே அந்த படம் ஹோலா பார்க்கும் போது எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்துல ரஜினி அவர்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கைதி 2 எடுக்க போறாரு, விக்ரமோட ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறாரு, நிறைய டாக்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறமா அவர் அமீர் கான் அவர்களோட ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்றாருங்கிற நியூஸ் தான் இப்ப பரவலா பேசப்படுது. அண்ட் ஆல்ரெடி வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்து அது வந்து பிரபாஸ் அவர்களை வச்சு போவாங்கலாம் பேச்சு இருந்தது. பட் இப்போ வந்து இந்த படத்தை வந்து அமீர் கான் அவர்களை வச்சு போறாரு, அமீர் கான் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சேர போறாருங்கிற நியூஸ் வந்து பரவலா பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அமீர் கான் அவர்களை வச்சு அங்க ஒரு டைரக்டர் டெபியூ ஆனாரு. அதுவும் ஒரு சவுத் டைரக்டர். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். கஜினி அங்கேயுமே மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சது. அந்த டைம்லயே அது ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துட்டு இருந்தது. என்ன மாதிரியான ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு அப்பவே பேசியிருந்தாங்க. பட் இப்ப திருப்பி இந்த சைடு வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற பிக் கான்ஸ் நேம்ஸ், அதாவது அமீர் கானா இருக்கட்டும், ஷாருக் கானா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்ப சவுத் டைரக்டர்ஸை வந்து ரொம்பவே விரும்பி அவங்களோட படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி அவங்களுமே வந்து ஹிருத்திக் ரோஷனை வச்சு விக்ரம் வேதா படத்துடைய ரீமேக் அங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்குமே வந்து ஹிருத்திக் ரோஷன் ரொம்பவே டெடிகேட்டடா அந்த ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தாரு. அது வந்து அங்க ஒரு ஆவரேஜ் வெஞ்சரா அமைஞ்சிருந்தாலுமே அவங்க சவுத் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப விரும்பி ஒர்க் பண்றாங்க. ரன்வீர் சிங் எல்லாம் ஒரு பேட்டிலேயே ஓப்பனாவே அதை தெரிவிச்சிருந்தாரு. அட்லி அவர்களுடைய படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படிங்கறத அவ்வளவு ஓப்பனா வந்து அவர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா சல்மான் கான் அவர்களுடைய படத்துல ரன்வீர் சிங் வில்லனா நடிப்பாரு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தே ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் சவுத் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் தான் பாலிவுட்ல நம்ம டைரக்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே இந்த மேஜிக் எல்லாருமே ஒரு டைரக்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே பாலிவுட் சினிமால அவரோட இம்பாக்ட் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. அவர் தான் மணிரத்னம் சார். ஈவன் ரீசெண்டா கூட ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஷாருக் கான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, இப்ப கூட நான் ரெடி தான் சார், நீங்க சொன்னீங்கன்னா ஐ எம் ரெடி டு மேக் அ மூவ் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் மேல அந்த ரெஸ்பெக்ட் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ கமர்ஷியல் ஃபிளிக் அப்படின்னாலே சவுத் மூவி அப்படின்னு பேர் போயிருச்சு. அண்ட் அந்த கமர்ஷியல் ஃபிளிக்கை எடுக்கிறதுக்காகவே சவுத் மூவில இருந்து பல டைரக்டர்ஸை வந்து நார்த்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பல பெரிய ஆக்டர்ஸும் சவுத் மூவி டைரக்டர்ஸ்ட கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் சந்தீப் ரெட்டி வங்காவோட பெரிய இம்பாக்டையும் நம்ம அனிமல் படத்துல பார்த்தோம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அட்லி அவர்களுடைய மூவியான தெரி படத்தை இப்ப ஹிந்தியில ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ரீமேக்கையுமே அட்லி அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து வருண் தவான் ஹீரோவா நடிக்கிறாரு. அதை டைரக்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஜீவா அவர்கள் நடிச்ச கீ படத்தை டைரக்ட் பண்ண கலீஸ் தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி சினிமால இங்க இருந்து போற ரீமேக்ஸா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற பெரிய டேரக்டர்ஸோட நேம்ஸா இருக்கட்டும், அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த டேரக்டர்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சுதா கொங்காரா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சஃபீரா அப்படிங்கிற படத்தை, அதாவது சூரரை போட்டு ரீமேக் வந்து அக்ஷய் குமார் வச்சு பண்ணாங்க. பாலிவுட் வந்து டோர்ஸ் ஓப்பனாவே வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பெரிய டேரக்டர்ஸா இருக்கட்டும், கமர்ஷியல் டேரக்டர்ஸா இருக்கட்டும், அங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு அவங்க டோர்ஸ் ஓப்பன்லயே வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ்மே இங்க இருக்கிற இம்பாக்டான மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அங்க ஹிந்தியில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அனிருத் அவர்கள் ஜவான்ல பண்ண ஒர்க்கை அங்க பிரைஸ் பண்ணாத ஆளே கிடையாது. அதுக்கு வைப் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற மாதிரி கொடுத்துருந்தாரு. எலிவேஷன்லாம் சூப்பரா இருந்தது. ஷாருக் கான் ஸ்டேஜ்லயே வச்சு அனிருத் என் பையன் மாதிரி அப்படின்லாம் கூட அவர் பேசியிருந்தாரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அனுராக் கஷ்யப் அவர்களோட ஒர்க் பண்றாரு. தமன் இப்ப அந்த பேபி ஜான், அதான் தெரி படத்தோட ரீமேக் அவர் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸும் இப்போ வந்து அங்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாலிவுட் சினிமாவை பார்த்து இங்க சவுத் சினிமாலாம் இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி படங்கள் எடுக்கணும், அங்கிருந்து ரீமேக் எடுக்கணும் பண்ணது போய் இப்ப சவுத் சினிமா பார்த்து டோட்டலா வந்து பாலிவுட் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் லுக்ஸ் சோ மச் ஹெல்த்தி. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமால மாறும் அப்படிங்கிறதையும் நம்மளும் நம்பலாம். ஸோ இங்க இருக்கிற ஒரு தமிழ் டைரக்டர் அங்க இருக்கிற எந்த ஒரு பெரிய ஹீரோவை வச்சு எடுத்தா பெரிய இம்பாக்டா இருக்கும், அது வந்து நாடு பூரா பேசும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரணேஷ் signing off.